வெங்கடலட்சுமி அவர்களின் மகள் வசந்தி என்பவரின் மருமகள் எஸ் பவித்ரா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், கோயம்புத்தூர். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பவித்ரா. நான் ஓவரால் ரேங்க் 224 எடுத்து கோயம்புத்தூரில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட இந்த வெற்றிக்கு காரணம் யாருன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தா, அப்பா வீட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி தான். கஷ்டப்பட்டு தான் படித்து வந்தேன். இங்கே மேரேஜ் ஆகி வந்த பின்னாடி மாமனாராக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், என்னோடய ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்னோடய ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, டிஎன்பிசியில் 22 வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க இல்லைங்களா, அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் டிஎன்பிசி படிக்க. நோட்டிஃபிகேஷன் விட்ட பின்னாடி படித்தாவே போயிடலாம் போல் அப்படின்னு நினச்சி அப்போ 3 months தான் படித்தேன். அப்போது என்னால் அச்சீவ் பண்ண முடியல. எனக்கு தெரியல, இப்படி தான் படிக்கணுன்ற ஒரு ஐடியாவே தெரியல. 3 months படித்தேன். அப்போது டாஃப் அகாடமி எதுவும் ஒசூரில் இருந்திருக்கல. இப்போ 3 months படித்ததில் ஒரு 156 மார்க் போட்டிருந்தேன். என்ன படிக்கணும்னு கூட எனக்கு ஐடியா இல்லை. அப்போது அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம 156 போட்டிருக்கோம், படிக்கலாம் போல், நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு திரும்ப நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நான் பிஇ முடிச்சு பிஎட் பண்ணியிருந்ததுனால எனக்கு டெட் எழுதுகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. டெட் எழுதி யூஜிடிஆர்பிக்கு நான் செலக்ட் ஆனேன். அதில் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். மெயின்ஸ் படிக்க நான் சேலமில் 1 year தங்கி படித்தேன். அப்புறம் 1 year தங்கி படித்த பின்னாடி நோட்டிஃபிகேஷன் விட்ட பின்னாடி தான் தெரிஞ்சது, பிஇ முடித்து பிஎட் பண்ணியிருந்தா அவங்க டெட்டு மட்டும் தான் எழுத முடியும், யூஜிடிஆர்பிக்கு ஈக்குவலண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு 1 week ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப ஃபீல் பண்ணேன், ரொம்ப அழுது ரொம்ப புலம்பி என்ன பண்ணுறதுனே தெரியல. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி வீட்டிலேருந்து கஷ்டம்தான், மாமியார் வீட்டு சைடு கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் அவங்க படிக்கிறாளே அப்படின்றக்காக, நல்லா படிக்கிற பொண்ணுன்றக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணி படிக்க அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அவங்களும் அந்த காசை செலவு பண்ணி இப்படி படித்து இப்படி ஆகிடுச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் யாருமே வந்து சரி பேக் வாங்க பின் வாங்குன்னு சொல்லலை. யாருமே நீ படி, உன்னால் முடியும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை பண்ணு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்து சரி October 25 டிஎன்பிஎஸ் இதை யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அதில் வந்து 1 week கழிச்சு தான் தெரிஞ்சது எனக்கு எலிஜிபிள் இல்லைன்ட்டு. அப்புறம் November 1st weekலேயே நான் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 week எவ்வளோ ஃபீல் பண்ணுமோ ஃபீல் பண்ணி முடிச்சு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமில் என்னோடய மாமனார், மாமியார், என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து, உன்னால் முடியும், படி, உன்னோட பேசிக்காகவே கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இங்கே கரெக்டாக 23 November ஸ்டார்ட் பண்ணி, அப்புறம் டாஃபுக்கு நான் எப்போ இன்ட்ரடியூஸ் ஆனேன்னா 24 January தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். நோட்டிஃபிகேஷன் விட்ட பின்னாடி அதே டைமில் வந்து ஒசூரில் வந்து பிரான்ச் கொண்டு வந்தாங்க. அதுக்கு சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் சார். என்னால் ட்ராவல் பண்ணி போய் படிக்க முடியாத சுச்சுவேஷன், அதனால் கிருஷ்ணகிரி போய் படிக்க முடியல. இப்போ டாஃப் வந்து ஒசூரில் வந்து ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வந்து சேலஞ்ச் டெஸ்ட் பேட்ச், நான் இங்கே வந்து டாஃபில் வந்து வறுமையில் இருக்கவங்க, கஷ்டத்தில் இருக்கவங்க, பணத்தை பார்த்து படிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் வந்து நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து சேலஞ்சு டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு 1500 ரூபாய்க்கு சார் போட்டு கொடுத்தாரு. அந்த சேலஞ்ச் டெஸ்ட் பேட்ச்சை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன். அது கூட வெல்ல முடியும் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தாங்க. ரெண்டையும் கரெக்டாக நான் அந்த குரூப் 4 அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1900 ரூபா மட்டும்தான். ட்ராவல் பண்ணுற இது கூட வந்து பக்கத்துலேயே இருந்ததுனால எனக்கு கஷ்டமாக தெரியல. அது அந்த 1900 ரூபா ஸ்பெண்ட் பண்ணேன், நல்லா படித்து ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் போகிற மாதிரி என்னை இந்த டாப் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். நான் வீட்டில் வந்து படிக்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படும் போது என்னோடய மாமியார் வந்து உன்னால் முடியும் மகளே படி, அவங்க வந்து என்னை அம்மான்னு தான் கூப்பிடுவேன். நான் அவங்கள உன்னால் முடியும் மகளே, நீ படி, உன்னால் முடியும், படி, உனக்கு என்ன என்னாலும் எங்கள்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்டும் சரி, உன்னோட எய்மை வந்து நீ அச்சீவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய சிப்ளிங்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் தீபா அப்படின்றவங்க, அவங்க தான் வந்து எனக்கு February month வரையுமே, இன்னும் எக்ஸாமுக்கு வந்து 4 months தான் இருக்குது, என்கிட்ட புக்ஸே இல்லை கையில், எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும்னு தெரில. அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, எனக்கு புக்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, எப்படி படிக்கணும்னு என்னை கைட் பண்ணாங்க. அதுக்கு அவங்களுக்கும் இங்கே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நான். அப்புறம் டாஃப் அகாடமி எடுத்துக்கிட்டோன்னா ஆகாசமூர்த்தி ஐயா அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கார்த்திக் சார், சரவணன் சார், அப்புறம் மதிவாணன் சார், அருண்குமார் சார், இவங்களுக்கெல்லாம் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க.
என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்னை அச்சீவ் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிற மாணவர்கள் அடுத்த வருஷம் நீங்களும் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி நீங்களும் பேசணும், உங்களுடைய இதை வந்து கடந்து வந்த பாதையை வந்து நீங்கள் சொல்லணும். அதுக்கு வந்து நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பேசுவீங்க. ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும். வாய்ப்பு கொடுத்த டேஃப் அகாடமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.